2025 வருட ஆரம்பத்துடன் தொடர்ச்சியாக கம்மெதவால் பல செயற்திட்டங்கள் மக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க முடிந்துள்ளது. சுமார் 577 குடும்பங்கள் வாழும் அனுராதபுரம் பரசாங்கஸ்வவ கிராமத்துக்கான குடிநீர் திட்டத்துக்காக ராஜகிரிய கலப்பலுவாவ பகுதியைச் சேர்ந்த PAD பிரேமதாச, ரம்யா இம்புல்கொட உள்ளிட்ட குடும்பத்தினர் நிதி அனுசரணை வழங்கினர். இலங்கை கடற்படையிடமிருந்து வழமை போன்று தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்தன. பரசங்கஸ்வவ நீக்ரோதாராகம விகாரியின் விகாராதிபதி காவ்ய ஸ்ரீ அயகம தம்மரத்ன தேரர், அயகம நாரத தேரர், மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலின் மௌலவி ரஸ்கான் உள்ளிட்டவர்களின் வாழ்த்துகளுடன் இந்த திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது கம்மெதவுக்கு பாராட்டு பத்திரம் ஒன்றும் வழங்கப்பட்டது. ජනී ජනයාගේ පවස නිවාසනහනුවස් ශ්‍රද්ධාධ්‍යාසයෙන් සිදු කරන ලද ජල පිරිපහදුව ජනතා සම්පත කිරීම අමාමහ නිර්වාණ ධාතුව ප්‍රත්‍යක්ෂ අවබෝධය පිණිස මෙම උත්තම කුසල ශක්තිය උපනිශ්‍රේ වේවායි පුණ්‍යානුමෝදනා පූර්වක නිරන්තර තෙරුවනේ ආශිර්වාදය ප්‍රාර්ථනා කරම්හ. இந்த நிகழ்வில் கம்மெத தலைவர் ஷிவான் டேனியல், மத்திய நுவரகம் பலாத்த பிரதேச செயலாளர் WMSL விஜயசிங்க, கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் MPS குணதிலக, பரசங்கஸ்வவ போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்வர் டீன், கிராம உத்தியோகத்தர் ரணில் பிரசாத், கம்மெத செயலாளர் நாயகம் பிரசன்னா அத்துக்கோரல உள்ளிட்ட கம்மெத உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சில காலத்திற்கு முன்னர் நானும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இதனை ஆரம்பித்தேன். எனினும் குறுகிய காலத்தில் இந்த குடிநீர் திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பாரிய அளவில் அர்ப்பணிப்பை மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் பாரிய அர்ப்பணிப்பை மேற்கொண்டுள்ளனர். கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தினூடாக சிறந்த பயன் கிடைக்கும் என நம்புகின்றேன். அதனுடன் அதனை பாதுகாத்து முன்கொண்டு செல்ல கிராம மக்கள் அனைவருக்கும் பலம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கினர். அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி உருவாக்கப்பட்ட தீர்வுகள் இன்றும் நடைமுறையில் உள்ளன. ஆகவே கம்மெதவின் கருப்பொருளும் அவ்வாறானதொன்று என நான் நினைக்கின்றேன். கம்மெத கருப்பொருளின் பலம், அதிகாரம், தலைமைத்துவம் நாட்டு மக்களினாலேயே உருவானது. ஆகவே எதிர்காலத்திலும் எமது மக்களின் சவால்களை மக்களுடனேயே எதிர்கொண்டு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடி நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் எம்மால் செய்ய முடியாதது என ஒன்றும் இருக்காது. விவசாயம் செய்து சம்பாதித்த சொற்ப பணத்தில் தாகம் தீர்த்த இந்த மக்களுக்கு இன்று முதல் புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது. 10 வருஷத்துக்கு மேலே தண்ணியே இருக்கல எங்களுக்கு. இப்போ தான் தண்ணி எடுத்து கொடுத்து எல்லாம் இது பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சொல்லுவோம். அந்த இங்கே உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒற்றுமையாக இது படுத்தாங்க. தண்ணிக்கு தான் ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் அறிந்த வகையில் பலர் இறந்துள்ளனர். இப்போது எங்கள் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் இருக்கிறார்கள். குடிப்பதற்கு நீர் இருக்கவில்லை. கம்மெதவின் இந்த திட்டம் எமக்கு வலு சேர்த்துள்ளது. இளம் தலைமைத்துவம், மக்களின் ஒத்துழைப்பு, தெளிவான நோக்கு மற்றும் திட சங்கற்பத்துடன் கம்மெத நாளுக்கு நாள் நாட்டு மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது.